புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 21. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். சிந்தனை: இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? இயேசு சீடர்களை பார்த்து கேட்ட கேள்விகள் இவை. இதே கேள்விகளை இயேசு இன்று எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? உண்மையிலே நாங்கள் தாழ்ச்சியுடன் இயேசுவின் வார்த்தைகளை, அவரது வெளிப்பாடுகளை இன்னும் புரிந்து கொள்ளவும் இல்லை, உணர்ந்து கொள்ளவும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆயினும் முழுமையாக விளங்கிக் கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இல்லை என்றும் சொல்ல முடியாது. உள்ளங்கள் முழுமையாக கடினப்பட்டுள்ளன என்று கூறிவிடவும் முடியாது. வெவ்வேறு மட்டங்களிலே அவை இருக்கலாம். எனவே இன்னும் நாங்கள் இறைவார்த்தை உண்மைகளை விளங்கிக் கொள்ள முயன்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் போது அதுவே எமக்கு அருளை பெற்றுத்தரும் என்பதை உறுதியாக நம்பலாம். பரிசேயர்கள் ஏரோதியர்களின் புளிப்பு மாவை பற்றி விரிந்த சூழலிலே இயேசு சீடர்களிடம் இக்கேள்விகளை முன்வைக்கின்றார். இவர்களின் தீமையான புளிப்பு போன்ற செயல்பாடுகள் மற்றவர்களின் வாழ்வையும் பற்றி கொள்ளுகின்றது. அவர்களின் நேர்மையினம், தற்பெருமை, தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்ற ஆசைகள் போன்றன மற்றவர்களின் நம்பிக்கை வாழ்வில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே இயேசு மேற்கூறப்பட்ட கேள்விகளை சீடர்களிடம் கேட்டு பரிசேயர் ஏரோதியர்களின் தீமைகளை சவாலுக்கு உட்படுத்த தூண்டுகின்றார். சந்தேகங்கள், குழப்பங்கள் எங்களை சூழ்ந்துள்ள சக்திமிக்க காரணிகளாக இன்று உள்ளன. இன்றைய உலகம் ஊக்குவிக்கின்ற பொதுவான அனைத்துமே கடவுளின் அரசுக்கு எதிரானவையாகவே இருக்கின்றன. சீடர்கள் தங்கள் மத்தியில் இருந்த பரிசேயர் ஏரோதியர்களின் தீமைகளை இனம் கண்டுகொள்ள முடியாமல் இருந்ததைப் போல நாங்களும் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை இனம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறோம். மறுபக்கத்தில் நாங்கள் தீமைகளை அனுமதிப்பதன் மூலம் உலகியல் வாழ்வுக்குள்ளே அகப்பட்டும் கொள்கின்றோம். எனவே நாம் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே, திரு அவையிலே பலர் அதிகாரங்களை கொண்டு தலைவர்களாக இருக்கின்றார்கள். இது அவர்கள் உண்மையானவர்கள்,
புனிதமான தலைவர்கள் என்பது அர்த்தமல்ல. நாம் மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடாது என்றாலும் செவிகள் உள்ளவர்கள் கேட்க வேண்டும், கண்கள் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும். எத்தனையோ தீமைகள் நல்லவைகளாக இன்றைய உலகம் கொண்டிருக்கின்றது. இவற்றின் மத்தியில் இறைவனின் வார்த்தைகளை எமது வழிகாட்டியாக கொண்டு உண்மைகளை இனம் கண்டு அவற்றை நாம் கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகம் சொல்லும் உண்மைகள் என்ற தீமைகளுக்கு எதிராக நாம் உண்மைகளை உண்மைகளாக நிலைநாட்ட வேண்டும். இன்று எமது சமுதாயத்தில் உள்ள தீமைகள் எவை என்பதை இனம் கண்டு கொள்வோம். நாங்கள் அந்த தீமைகளுக்குள்ளே அகப்பட்டுள்ளோமா? இறைவார்த்தை கூறும் உண்மைகள் எவை? அவை எங்களுடைய வாழ்வில் உள்ளனவா? சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, அன்றாடம் எமது கண்களையும் காதுகளையும் உமது உண்மைகளுக்காக திறந்து வைத்துக் கொள்ள அருள் தாரும். ஆமென்.